ஹலோ மக்களே, என்ன ப்ரொமோ 2 வந்துச்சா? திவாகருக்கும் பாருக்கும் சண்டே ஆயிடுச்சா? ஆமாங்க. அங்கே குட்டியை குழப்புறது நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்காக வரல லைவில். பட் ஆனால் உள்ளுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. என்னதான் பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்ட வேணாம்னு சொன்னாலும் அதை டாஸ்கில் நாசுக்காக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான். கானா வினோத் வந்து ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வராரு, அவர் ஒன்றுமே உள்ளே பண்ணல அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாலும் அப்யூஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அங்கங்கே அவர் பேர் அடிப்படுது. இதில் வியானா அவர் வந்து தப்பான வார்த்தை சொல்லன்னு அந்த இடத்துல அவர் சொன்னாரா சொல்லியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்லாமல் கூட இருக்கட்டும், இல்லை சொல்லி வந்து எடிட்டில் கட் பண்ணி கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் அவர் நாக்கு கடிச்சிட்டு பேசுகிறதும் வார்த்தை விடுறதும் அடிக்கடி நடக்க தான் செய்யுது. ஆனால் சேனல் அதை ஹைலைட் பண்ண மாட்டுறாங்க. அப்புறம் ரம்யா விஷயங்கள் வெளியில் வந்தப்போ அது சரி தப்புங்கிற குழப்பத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னுமே அவரை பற்றின அவர் சரியா தப்பா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஜனங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் ஆடியன்ஸோ இல்லை ஃபேக் ஓட்ஸோ இல்லை பிஆர் டீமோ எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவர் டாப்பில் இருக்கார், செகண்டில் இருக்கார், இல்லை அவரை பற்றின ஏதோ ஒரு வீடியோ ட்விட்டரில் போடுறாங்கன்னா உடனே அவ்வளோ லைக்ஸ் வருது செய்து அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கு அவ்வளோ டிசர்விங்காக அவர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன். திவாகருக்கும் வினோத்க்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குன்னும் போது அதுக்கான ரியாக்ஷனை திவாகர் கொடுக்குறாரு. ஆனால் ஆக்ஷன் பண்ணுறது என்னமோ கானா வினோத் தான். அறிவு கெட்டவன் சொல்கிறதாகட்டும், இல்லை ஒரு மாதிரி பைத்தியக்காரன் ஏற்கனவே ஒரு சொல்லியிருப்பார், அந்த பைத்தியக்காரன் நாய் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாருன்னும் போது ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் கானா வினோத்தும் திவாகர் அவங்களோட காம்போ நல்லா இருக்குன்னு வீக்கெண்டில் சேது சார் சொன்னப்போ கூட அந்த பிரேக்லேயே 2 பேரை பேசுவாங்க. அப்போ கூட அங்கே ஒரு கிளாஸ் உடஞ்சிரும் அங்கே இதில் பிக் பாஸ் ரூமில் அந்த லைவ் போயிட்டுருக்கு. அந்த வீக்கெண்ட் எபிசோட் போயிட்டுருக்குமே, அப்போ அந்த கண்ணாடிலாம் பொறுக்க ஒரு தட்டில் வச்சு கொடுக்கட்டுமா, சாப்பிட்றியா நீ அப்படின்னு கேட்டதெல்லாம் அது எப்படி ஹியூமர் ஆகும் எனக்கு தெரில. அந்த மனுஷன் அதுக்கு வாய் திறக்கல. ஏன்னா அந்த மனுஷன் நான் சரின்னு சொல்ல வரல, ஆனால் அதை விட 10 மடங்கு இவர் சிலாவலி சைலண்ட்டாக பண்ணுறாருங்கிறதா உண்மையாக இருக்குது. அதே மாதிரி அவர் போய் கேமராவில் நின்று பண்ணும்போதும் அவர் ஷார்ட்ஸ் போடுறாருன்னா பின்னாடி நின்று மார்க் பண்ணுறது, சம்டைம்ஸ் கனி குரூப் கூட சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக சைலண்ட்டாக சிலாவலி கானா வினோத் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுங்க விஷயம் பற்றி எனக்கு சரியாக தெரியாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் திவாகரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆக்ஷன் தான் கானா வினோத்து தான் நிறைய இருக்குது. அதுக்கான ரியாக்ஷனாக இல்லை ஒரு அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் திவாகர் மாட்டிக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்குமே நேற்று நடந்த அந்த கிங்டம் டாஸ்க் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த 2 பேரும் பிரித்து விட்டதில் அது ஃபன்னாக போகணும்னு சொன்ன இடத்துல ஃபஸ்ட்டு நிறைய பாட்டு திவாகரை ப்ளேம் பண்ணி தான் வந்து வினோத் நிறைய பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து நன்னோடில் போயிட்டு பிரஜன்லாம் வந்து இல்லை இப்படி வேணாம் ஃபன்னாக கொண்டு போகணும், விக்ரம் ஃபன்னாக கொண்டு போகணும்னு சொல்லுவார். ஆனால் உள்ளுக்கு நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி நன்னோடில் விட்டுடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் ட்ரிகர் ஆகி அவர் பேசுகிறாரு. ஆனால் திவாகர் பேசுகிற வார்த்தைங்க மட்டும்தான் வெளியில் வருது, கானா வினோத் பேசுகிற வார்த்தைங்க வர மாட்டேங்குது. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராப்புக்குள்ளே திவாகர் மாட்டிட்டு தான் பண்ணுறாருன்னும் போது கானா வினோத் கண்டிப்பாக திவாகரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு, கார்னர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு என்னன்னா அந்த நீயா நானா போட்டியில் நான் தான் உன்னோட பெட்டராக தெரியணும், நீ கோமாளி தான், இல்லைனா வந்து நீ வந்துட்டு எனக்கு கீழே தான், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து வீக்கெண்டில் ஒரு சோஸ்ட் சொல்லியிருப்பார்ல, நீங்கள் தான் 20 வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கவராச்சு, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட வீம்புக்கு சண்டைக்கு போகிறீங்கன்னா அதைத்தான் நானும் கேட்குறேன். அவர் ஒரு வருஷத்தில் பெருமையாகவே பேசிக்கிட்டு அவர் பெஸ்ட்டுன்னு, ஆனால் 20 வருஷம் மெச்சூர்டாக இருக்க நீங்கள், 20 வருஷம் ஃபீல்டில் இருக்க நீங்கள், உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் எந்த லெவலில் இருக்குது? திருப்பி நீங்கள் போயிட்டு வெளியில் ஊருக்கு பேருக்கு 10 பேர் இருக்கும்போது அந்த மனுஷன் பாவம், அந்த மனுஷன் அக்கறை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணாலும் உள்ளுக்கு உங்களுக்கு அந்த கோல்டு வார் வன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மனுஷன் சும்மா அவர் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு அவர் அந்தளவுக்கு முட்டாளுன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னசென்ட்னும் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் அவருக்கான ஏதோ ஒரு புத்தி அங்கே இருக்குன்னா நீங்கள் அவர் நோன்றது அவருக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை, புரிஞ்சு சம்டைம்ஸ் கம்முன்னு இருக்காரு, சம்டைம்ஸ் வந்து ஓவராக வந்து அதுக்கு ட்ரிகர் ஆகிட்டு கத்துறாரு. அப்படின்னும் போது நேற்று அந்த டாஸ்க்லையுமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. இதில் இன்னொன்று மெயினாக நடந்தது என்னென்னா, அந்த ஒரு விஷயம் வைக்கிறாங்கல்ல, ஆடிட்டு அந்த பசில் வைக்கிறாங்கல்ல, வேர்ட்ஸ் பசில், வார்த்தைங்க மியூசிக்கில் சொல்லணும், இன்னொன்று வந்து ஆடி டான்ஸ் ஆடி சொல்லணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதில் வந்து இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க, திவாகர் டீம் தான் போது அப்போவே கடுப்பாயிட்டு இருப்பார் கானா வினோத். ஸோ அந்த கிரீடம் எடுத்து வச்சிருவார் டக்குன்னு. அப்போ உடனே சபரி சொல்வார், இன்னும் அது அனௌன்ஸ்மெண்ட் வரல, நீங்கள் என்ன அதான் முடிஞ்சிச்சுலப்பான்னு டக்குன்னு சுருன்னு சபரிக்கிட்ட மூஞ்சி காட்டுவார். சபரி நல்லவர் நான் சொல்ல வரல, அந்த இடத்துல சபரி யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்தை அவ்வளோ சுருக்குன்னு கானா வினோத்துக்கு போகுதுன்னா அவரால் அக்செப்டன்ஸ், அவரை யாராவது கேள்வி கேட்கறதோ இல்லை அவர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டுறதோ அவரால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல. அந்த வீட்டில் எல்லாருக்குமே அது இருக்குது, ஆனால் ஒரு சிலர் தான் அது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுறாங்க, இல்லை ஒரு சிலரை மட்டும்தான் கேமரா நம்மளுக்கு காட்டுது, ஒரு சிலரை மட்டும்தான் டீம் நம்மளுக்கு காட்டுது, ஒரு சிலரை காட்டுறதில்ல ஹைட் பண்ணுறாங்கன்னா அதில்
ஒரு பெரிய ஹைடிங் பாயிண்ட்டாக உள்ளே இருக்கிறது கானா வினோத். அவரோட கேரக்டர் இன்னும் முழுசாக எக்ஸ்போஸ் ஆகலை. இன்னும் பாருக்கிட்ட வாயை கொடுத்தாலும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது வந்தால் தான் வெளியே வரப்போகுதுன்னா அவருமே உள்ளுக்கு நிறைய சிலாவலி பண்ணுறாருன்னும் போது நேற்று அந்த டாஸ்கில் இந்த திவாகர் டீம் வின் பண்ணிடுச்சு, கானா டீம் தோத்துடுச்சுன்றதை அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த கடுப்பை இன்னைக்கு வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து திவாகர் பாரு சைட்லேயும் இந்த சைட்லேயும் அந்த விக்ரம் கிங்டம் போயிட்டு இருக்கும்போது இப்போ மந்திரியா தானே அவர் இருக்காரு அந்த சைடில் கானா வினோத் அப்படி பாடுறாரு. அவர் ரொம்ப மட்டம் தட்டி பாடுறாரு. ஆனால் இதெல்லாம் ஒன்னாரில் எப்படி வரும்னு தெரில. ஒரு ஹியூமனிட்டி பேஸில் அவர் செய்கிறது சரியில்லை. அப்போ அங்கே ராஜாவாக இருக்க விக்ரம் வந்து நடுநாளில் சொல்கிறாரே தவிர பாடாதீங்க செய்யாதீங்கன்னு. ஆனால் அவர் பாட விட்டுட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவர் செய்யட்டோன்றதுக்கப்புறம் பேருக்கு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ ஏதோ ஒரு இடத்துல தான் திருப்பி திவாகர் அங்கே ட்ரிகர் ஆகிட்டு அப்போ அங்கே சுற்றி அந்த கனி குரூப் அரோராலாம் சுத்தம் கனி குரூப் சேர்ந்தாச்சுங்க. ஏற்கனவே அவங்களுக்கான அந்த பொசசிவ்னஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. கமருதீன் அந்த கமருதீன் அவன் வேற நடுவில் அந்த லவ் பாயிண்ட்ல உட்காந்துக்கிட்டு இவளுக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டான், அவளுக்கும் பதில் சொல்ல மாட்டான். நான் சொல்ற மாதிரி 2 பொண்ணுங்களை வண்டி ஓட்டிக்கிட்டு தான் அவன் பண்ணிருக்கான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுன்றான், அப்புறம் இவளுக்கும் ஊட்டி விட்றான் அவளுக்கும் ஊட்டி விட்றான் போது அதை பற்றி பேச நான் இஷ்டம் இல்லை. அது தெரில, அந்த ட்ராக்கே தனி, நான் அது கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வரல. ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தில் திவாகர் ஏதோ வந்து கோவப்பட்டு பக்கத்தில் அரோராவையோ யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டார் போல். ஆனால் எதிர்நாட்டில் இருக்க வினோத் ஏதோ ஒன்று சொல்ல போய் தான் அதுக்கு வந்து இவங்க யாருமே கொஸ்டின் பண்ணலை திவாகர். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ தாய் மாமா உறவு தானே வரும், அதனால முறை பொண்ணுங்கன்ற மாதிரி நேற்று ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்துல எதிர்நாட்டு ஆளுங்க திவாகரை கிண்டல் பண்ணப்போ இங்கே உள்ளே இருக்க இளவரசிங்களும் மற்றவங்களும் யாருமே சொல்லாமல் அப்போ வந்து நீ சும்மாருமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ அப்படி அவர் விட்ட வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து தான் அரோரா, வியானா, அப்புறம் ராஜமாதா நம்ம கிண்டலாக சொன்னாலும் டாஸ்க்கு அதே பேர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கை. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் பேசிட்டாருன்னும் போது அது பாரு கிட்ட வருது. அந்த ஒரு பஞ்சாயத்து வரும்போது அப்போ வந்து பாருக்கோ திவாகருக்கோ தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ கான்ஃப்ளிக்ட் பண்ணதான் அவங்க பண்ணுறாங்கன்னு. அதே டைமில் வெளியில் வந்துட்டு 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா. யார் 3 பேரில் இது ராஜமாதா, அதான் கனி, நான் இப்போ பேரே சொல்லிடுறேன். கனி, அந்த 3 இளவரசி யார் வியானா, அதில் ஒருத்தங்க இப்போ ராணி ஆயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்க அரோரா, வியானா, சாண்ட்ரா, அப்புறம் சபரி இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த மகாராணி பட்டத்தை அவங்க கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து மந்திரி வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த அரசவையை விட்டு அவங்கள தூக்கிட்டு நெக்ஸ்ட் ராணியாக நீ ஆயிக்கோ, வியானாவையோ அரோராவையோ ஆயிக்கோன்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது எனக்கு ஒன்றும் டாஸ்க்குள்ளே பண்ணுற மாதிரி தெரில, பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒன்றும் சும்மா இல்லை, திவாகரும் பாருவும் என் அரியணையை வந்துட்டு வாங்கிறதுக்காக தான் என் தங்கச்சிங்களை தூண்டி விடுறாங்க ராஜமாதான் எனக்கு புரியுது அப்படின்னும் போது ஸோ இது இப்படி தான் போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் தான் வந்துட்டு திவாகரை வந்து ஏன்னா அவரும் வார்த்தைங்களை ஒரு சில இடத்துல விட்டுடுறாருன்னும் போது அவர் டாஸ்க்லேருந்து வெளியில் வந்துடுறாரு கேரக்டர் வைஸ். திருப்பி பாரு சொல்கிறாங்க டாஸ்கில் பாருங்கள். அப்போ சபரி குரூப்பிசம் வந்துடுது, கனி குரூப்பிசம் வந்துடுதுன்னும் போது நீங்கள் டாஸ்க்கை பாருங்கள், டாஸ்க்லேருந்து கேரக்டர் வெளில வராத 2 மாட்டி திவாகருக்கு பாரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் மீறி அவர் வர்ற இடத்துல வாயை விடுற இடத்துல ஸோ இவங்க கொடுத்த டாஸ்க்கையும் இவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னும் போது அரியணையும் காப்பாற்றிக்கணுன்றது அந்த டாஸ்க்காக இருக்குது. இல்லை தன்னை பர்சனலாகவும் கார்னர் பண்ணுறாங்கன்றது பாருக்கு புரிகிற இடத்துல வந்து பாரு வந்து திவாகரை சாரி கேட்க சொல்கிறாங்க. அப்போ அவர் ஈகோ இடிச்சிடுச்சு. ஸோ தப்பு செஞ்சவங்களெல்லாம் கேட்காம என்ன மட்டும் சொல்கிறே அப்படின்னும் போது எதிர்க்க நீங்கள் கானா வினோத் மார்க் பண்ணுறதையும் கீழே படுத்திருக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். அது எவ்வளோ வன்மத்தோட உச்சம் அப்படிங்கிறது. ஏன்னா நேற்று அந்த டாஸ்கில் வினோத் வின் நான் கேட்குறேன், ஒரு டாஸ்க்கு வின் பண்ணலனாலே உங்களுக்கு இவ்வளோ ஈகோ இடிக்குதுன்னா அப்போ உங்களால் அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியலன்னா இப்போ பாருக்கு மட்டும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியல, பாருக்கு மட்டும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியலன்னா இப்போ சபரிக்கும் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் அவ்வளோ அக்ரெசிவாக ஆடினாரு. இப்போ நேற்று கானா வினோத்துக்குமே இந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வெஞ்சன்ஸை போட்டு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி பாடுறாரு திவாகரன். அது வந்து 2 அரசபையும் சேர்ந்து பாடும்போது ஆகட்டும், தனியாக பாடும்போது ஆகட்டும், விக்ரமா அதை வந்து தூண்டி விடுறாரு. பாடினதுக்கப்புறம் விக்ரம் பாடாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ அப்போது எல்லாருக்குமே அங்கே அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒருத்தங்களை மட்டும் 2 பேரை மட்டும் சொல்கிறது எப்படி சரியாகும்? அஃப்கோர்ஸ் ஹியூமன் சைக்காலஜியில் எல்லாருக்குமே அக்செப்டன்ஸை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கவே முடியாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ளே போகிறது தான் அது சரியில்லை. டாக்ஸிக்காக போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வீட்டில் எல்லாருக்குமே அந்த இருக்குது ரேஷியோ டிஃப்ரென்ஸில் இருக்குன்னும் போது நீங்கள் பார்வை மட்டும் சொல்கிறது சரியில்லை. அதே சமயத்தில் திவாகர் மேலே மட்டும் தப்புன்னு சொல்கிற இடத்துல அதுக்கான ஆக்ஷனாக கானா வினோத்தையும் சொல்லணும். உள்ள அரோரா கேம் விளையாடலனாலும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கனியும் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி இப்போ வந்து பாரு ராணி ஆனதுக்கப்புறம் ராணிக்கான அந்த வரவேற்பு வரணும் இல்லைங்களா, உள்ள அவங்கள பல்லக்கில் கூப்பிட்டு வருது. அப்போ பேச்சுக்கு கூட பாரு அதாவது கண்ணழகின்றத தான் அவங்க இருக்காங்க. நேற்று 2 அரசாங்கமாக இருந்தது, கானா வினோத் திவாகர்னு இருந்தது. அப்புறம் அவருக்கு 3 முறை பொண்ணுங்க. அப்போ அந்த 3 முறை பொண்ணுங்கள பாரு, வியானா, அரோரா, அப்புறம் வந்து பனிப்பெண்ணாக வந்துட்டு கெமி அவங்க அப்படி வராங்க. சுபிக்ஷாவும் இவங்க
யார் சாரி கெமியில் சுபிக்ஷா, அப்புறம் சேவகனா எஃப்ஜே வராங்க, சுபிக்ஷா எஃப்ஜே, அப்புறம் சேவகனா வந்துட்டு சபரி வராரு, ராஜமாதவா கனி வராங்கன்னா அந்த சைடில் மிச்சம் இருக்கவங்கலாம் கானா வினோத்துக்கு இருக்காங்க, பிரஜன் இன்சைட் சாண்ட்ராவும் வராங்க. அப்படின்னும் போது தளபதி அப்படின்னு சொல்கிற இடத்துல சபரிக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஆட்சி மாறும்போது ராணியாக நீங்கள் யார் அட்ரஸ் பண்ணப்போ தர்பீஸ் ஆட்சி இல்லை, வெறும்னா இப்போ அது ராணியாக வந்து நீங்கள் கண்ணழகி அவங்கள தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், அதை சொல்லாமல் எங்கள் தர்பீஸ் ஆட்சியில் இப்போ இந்த வாட்டின்னு சொல்லும்போது விக்ரம் அதை கேட்குறாரு, அந்த நாட்டு அரசரில். அப்போ உங்கள் நாட்டில் இப்போ ராணி தானே இருக்காங்க, ராஜா இல்லைன்னா, ராஜா இல்லாமல் எப்படி ராணி வருவாங்க? அதனால நான் அப்படி சொன்னேன்னா, பேருக்கு கூட மகாராணி ஐ மீன் ராணி பட்டம் இப்போ வந்து பாருக்குன்றதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசளவுலேயே வந்து வரல. அப்புறம் அது வாய் வார்த்தையாகவும் வரலன்னும் போது நீங்கள் இன்னும் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் தானே வச்சிருக்கீங்க. அது ஒரு டாஸ்க்குன்னு சொன்னப்பறம் டாஸ்க்கு ஸ்மூத்தாக கொண்டு போகணும், டாஸ்க்கில் வந்து பிரச்சனை வரக்கூடாது, டாஸ்க்கு வந்துட்டு வெளியில் பசங்க பார்க்கணும், 1 ஹவர்லையாவது இது வரணும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபன் டாஸ்க் கொடுத்தாங்கன்னு நேற்று அவ்வளோ செயின்ட் சபரி சொன்னவர். அந்த பொண்ணு பேரை அந்த டாஸ்கில் கூட ஒரு ராணியை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்போ கேப்டன்சி டாஸ்க் நீங்கள் அக்ரெசிவாக ஆடினீங்கன்றது உண்மை தானே, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கீங்கன்றது உண்மை தானே. ஒரு டாஸ்கில் கூட அந்த பொண்ணுக்கான ரெக்கக்னேஷனும் கன்சிடரேஷனும் உங்களால் கொடுக்க முடியலங்கிறது உண்மை தானே. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த பொண்ணு அது இருக்குதா, ஆமாம் உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது, நீ பண்ணது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, இது இப்படின்னு சொல்லுது. திவாகரும் அதை வெளிப்படுத்துறாரு எல்லா இடத்துலையும், வினோத் என்ன பண்ணுறா, எஃப்ஜே இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடுறாங்கன்னும் போது அப்போ நீங்கள்லாம் என்னவோ கேமை ஆடாத மாதிரி, நீங்கள் என்னவோ கேமை சாக்ரிஃபைஸ் பண்ண வந்த மாதிரி, இல்லை சர்வீஸ் பண்ண வந்த மாதிரி, அவங்க மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாங்க, பருதா எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரில. இது 1 ஹவரில் வருமானு தெரில. சபரி வாயில் அந்த வார்த்தையே வரல. ராணி வந்து கண்ணழகி எங்கள் நாட்டு ராணிங்கிறதே வரல. தர்பூஸ் ஆட்சி அப்போ எதிர்நாட்டு ராஜா வந்து விக்ரம் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து ராணி வந்து உங்கள் ராணி தானே இருக்காங்க உங்களுக்கு இப்போ அரசாட்சியில், நீங்கள் என்ன தர்பூஸ்ன்னா அது எப்படி இருந்தாலும் ராஜா வந்து தானே ராணி வரணும், நீங்கள் அப்படி வச்சுக்கோங்கன்னு. ஸோ அந்த வார்த்தையை அவருக்கு சொல்ல முடியலையாமா, தொண்டைக்குள்ளே குத்துதாமா, வார்த்தையை வெளில வரமாட்டதாமா. ஏம்மா இவ்வளோ பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒரு பொண்ணு மேலே வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அப்போ உங்கள் மேல் ஈகோ அங்கே அடி வாங்குதா? அப்போ உங்களால் அந்த அக்செப்டன்ஸ் கூட இல்லை. இப்போ நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சேவகன் பட்டம் வந்து சேவகனாக நீங்கள் இருக்கீங்க அந்த டாஸ்க்லன்னும் போது இது நீங்கள் பிக் பாஸ் கிட்ட சண்டை போட வேண்டியது, இல்லை கொடுத்த டாஸ்க்கில் எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும்னு யோசிக்க வேண்டியது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து பொறாமப்படுறதோ பிரச்சனை பண்ணுறதோ சரியே இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள முக்கியமான காரணமாக நான் கானா வினோத்தை பார்க்குறேன், அரோராவை பார்க்குறேன். அதுக்கப்புறம் கனியோடது அந்த குரூப்பிசம் அது உள்ளே இருக்குது, ஆனால் அது பர்சனல் வெஞ்சன்ஸ்னு தெரியாத அளவுக்கு டாஸ்க் வகையில் இருக்குது. அப்படின்னா இது திருப்பி டாக்ஸிக்காக தான் போகணும் அப்படின்னா பேசாமல் அந்த பொண்ணை எடுத்துகிட்டே நீங்கள் ஷோ நடத்திக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு ரிவ்யூ கூட பண்ணணும்னு கூட தோணலை. என்னதான் பேசி திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கணும் போது எரிச்சலாகவும் கோமாவும் வருது. கைஸ் தேங்க்யூ, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போ எனக்கு வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கே கடுப்பு ஆகுது, என்னடா ஷோ போகுது, அப்படியே அந்த பொண்ணு மேலே ஷோ போனாலும் அந்த பொண்ணுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஓட்டிங்லேயும் வரமாட்டது, ஜனங்கக்கிட்டே அக்செப்டன்ஸ் இல்லை, அவங்களுக்கான ஆடியன்ஸும் இல்லை வந்துட்டு அவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த பிஆரையாச்சும் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்துச்சான்னு தெரில. வச்சுட்டு வந்தால் ஒன்றுமே பண்ணாதவன் கானா வினோத் மேலே வந்துடுறான், கமருதீன் மேலே வந்துடுறான், அந்த திவ்யா மேலே வந்துடுது. அப்படின்ற பட்சத்தில் இந்த பொண்ணு அதை கூட ஒழுங்காக செய்யல போல. மேபி இந்த பொண்ணையே நம்பி வந்துச்சான்னு தெரியல. அந்த ஃபேக் ஓட்ஸ் வைக்காம வெறும் பிஆர் மட்டும் அதை 2ஆக ஸ்பிளிட் ஆகி சொல்கிறாங்களே, நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அப்போது பிஆர் பேக்கேஜ் மட்டும் வச்சுச்சோ ஃபேக் ஓட்ஸ் வைக்கலையான்னு தெரில. இவனுங்கெல்லாம் ஃபேக் ஓட்ஸ் வச்சுட்டு வந்து சைனி ஏறானுங்க போல். அந்த பொண்ணு போடுற எஃபர்ட்டுக்கு வேல்யூ இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ கைஸ்.